பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் தொனிக்கும் 7ஆம் எக்கால சத்தம். பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லவனும் நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். விசுவாசத்தினால் தேவனுடைய குமாரனானவர்களுக்கான கர்த்தரின் வழி நடத்துதல் 2. நீ நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா என்ற தலைப்பிலே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து காண்போம். நம்முடைய மகிமையின் பிதாவின் நாமமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விசுவாசத்தால் மறுபடியும் அவருக்கு பிறப்பதாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் குமாரத்துவத்துக்குள் வரவேற்கிறேன். இப்படி தேவனுடைய பிள்ளைகளானவர்களே, மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மறுரூபமாகி இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே வேத வாக்கியங்களின்படி சோதித்து அறிந்து நீங்கள் அதற்கேற்ற கிரியைகளினால் விசுவாசத்தினால் கர்த்தருக்குள் உங்கள் குமாரத்துவத்தில் பலப்படுங்கள். ஏனென்றால் தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை மாம்சத்தில் இருந்தும் விசுவாசத்தால் பிள்ளைகளானவர்களுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல என்று மகிமையின் பிதாவாகிய ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கின்றார். நன்றாக கவனியுங்கள். விசுவாசத்தால் குமாரனானவனின் பணிகளை குறித்து எழுதும் பொழுது அது உங்களை குறித்தும் மகிமையின் கர்த்தரின் மகிமையை குறித்தும் அவர் தம்முடைய கிருபையை குறித்தும் எழுதப்படும் பொழுது அது சர்வ வல்லவரையே குறித்தும் எழுதப்பட்டதே என்று உணர்ந்து கர்த்தரோடு கூட சபை கூடி அவரிடத்தில் அப்பம் பெற்று உங்கள் கீழ்ப்படிதலால் பானம் பண்ணவும் எச்சரித்திருந்தோம். உணர்ந்து கொண்டீர்களா? தொடர்ந்து பூமியில் இருக்கும் தேவனுடைய குமாரனாக கர்த்தரால் மறுரூபமாக்கப்பட்டதில் நிரூபிக்கப்பட்டவனாக இருக்க நீ எப்படிப்பட்ட அவருடைய நிழலை போல இப்பொழுதே மறுரூபமாகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வழி நடத்துகின்றதை கவனிக்கும்படியாக அழைக்கின்றேன். நன்றாக கவனியுங்கள். ரோமர் 1:5 சொல்லுகின்றபடி பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டு யோவான் 1:33-34 படி உன்னதத்தின் மகிமையில் பிதாவாக இருந்து பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் தருகின்றவராகிய கர்த்தர் விசுவாசத்தால் கீழ்ப்படியாதவர்களின் கண்களில் என்றும் தேவனுடைய குமாரனாகவே இருக்கின்றார். விசுவாசிக்கின்றவர்களுக்கோ கர்த்தர் தேவனுடைய குமாரனின் சாயலை போல, அதாவது அவருடைய நிழலை போல அவருடையவர்கள் மறுரூபமாகுதலின் தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி அறிவிக்கின்றார். ஆம், விசுவாசத்தால் உன்னை தேவனுடைய குமாரன் என்று உணர்கின்றவரே, கர்த்தரின் உவமையின் உபதேசத்தின்படி நீயும் மரித்தோரிலிருந்து அவரால் எழுப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீயும் தேவனுடைய குமாரனானவனின் பணிகளை நிறைவேற்றும் தேவனுடைய குமாரனாய் இருப்பாய் என்று ரோமர் 6:3-5 உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்று மகிமையின் கிறிஸ்துவுக்குள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்றபடி நியாய பிரமாணமாகிய பழைய கிரியா பிரமாணத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய மாம்ச மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்றபடி நீயும் உயிர்த்தெழுதலின் சாயலில் கிருபையினால் இணைக்கப்பட்டதால் கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின்படி இப்பொழுது நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கின்றாயா? நீ நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக மறுபடியும் நினைவூட்டுகின்றேன். கொலோசையர் 2:12 வெளிப்படுத்தினபடி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். மரித்தோரிலிருந்து தன்னுடைய வல்லமையினால் எழுந்த மகிமையின் செயல் மேலுள்ள விசுவாசத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாகவும் இருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படியே நியாய பிரமாணத்துக்கு மறித்து கர்த்தரின் மகிமையை விசுவாசிக்கின்றதால் தன்னுடைய வல்லமையினால் எழுந்த அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கின்றவனாக, அதாவது உன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடி 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 அறிவிக்கின்றவனாக பிதாவின் காணக்கூடிய ரூபமான கிருபையானவருக்குள் கடைசி வரை நீ நிலைத்திருப்பாயானால் நீயும் தேவனுடைய குமாரனாகிய நிழலாக அல்ல அவருடைய நிழலை போல மறுரூபமாக்கப்பட்டதால் உன் விசுவாசத்தால் கிருபையானவருடைய மகிமையை கண்ட தேவகுமாரனாக கர்த்தருக்கென்று கனி கொடுப்பதில் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு உள்ள சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை இன்னார் என்று அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் இடைவிடாமல் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதிற்கும்
அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.